போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். விருதுநகர் மாவட்டம் சிவகாசிக்கு அருகே உள்ள திருத்தங்கல் கண்ணகி காலனியைச் சேர்ந்தவர்கள் ஜெகநாதன், வீரலட்சுமி தம்பதி. இவர்கள் இருவரும் துப்புரவு தொழிலாளர்களாக வேலை செய்து வருகின்றனர். இந்த தம்பதியின் மகன் வீரமாணிக்கம். 18 வயதான இவர் சாத்தூர் அரசு கலைக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். வீரமாணிக்கம் கல்லூரிக்கு சென்று வரும் சமயத்தில் திருத்தங்கல் பகுதியைச் சேர்ந்த தனது நண்பரான 17 வயது சிறுவன் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்தார். அப்படி சென்று வரும்போது சிறுவனின் சித்தி மகளான 14 வயது சிறுமியுடன் வீரமாணிக்கத்திற்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாக மாறி இருவரும் செல்போனில் மணிக்கணக்கில் பேசுவதும் அடிக்கடி தனிமையில் சந்திப்பதுமாக இருந்து வந்தனர். நண்பர்கள் சுற்று வட்டாரத்தில் இவர்களுடைய காதல் விவகாரம் தெரிய வந்ததை அடுத்து சிறுமியின் உறவுக்கார பையனான 17 வயது சிறுவனுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துள்ளது. இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த சிறுவன் கல்லூரி மாணவர் வீரமாணிக்கத்தை தனது நண்பர்களுடன் சென்று மிரட்டியுள்ளார். இதனால் சிறுவன் தரப்பினருக்கும் வீரமாணிக்கம் தரப்பினருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. ஏற்கனவே நடந்து வந்த பிரச்சனையில் ஆத்திரமடைந்த சிறுவன் வீரமாணிக்கத்தை பழிவாங்க வேண்டுமென முடிவெடுத்திருக்கிறார். அதன்படி கடந்த 11ஆம் தேதி இரவு வீரமாணிக்கத்தை தொடர்பு கொண்ட சிறுவன் கண்ணகி காலனியில் உள்ள கால்நடை மருத்துவமனை அருகே சமரச பேச்சுவார்த்தைக்காக அழைத்துள்ளார். அதனை நம்பி வீரமாணிக்கமும் அங்கு வந்திருக்கிறார். அப்போது ஏற்பட்ட தகராறில் இரு தரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டதாக சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் ஆத்திரமடைந்த அந்த சிறுவன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வீரமாணிக்கத்தின் நெஞ்சிலும் இடுப்பிலும் சரமாரியாக குத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். ஊர் மக்களை பரபரப்பாக்கிய இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த வீரமாணிக்கத்தை மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஆனால் செல்லும் வழியிலேயே வீரமாணிக்கம் பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த திருத்தங்கல் போலீசார் அந்த சிறுவனை கைது செய்து சிறார் கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். காதல் பிரச்சனையில் கல்லூரி மாணவரை கத்தியால் குத்தி கொலை செய்த சிறுவனின் செயல் விருதுநகர் மாவட்டத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.